ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் வீலாக். நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான அவுட்டிங் வீலாக் தான் பார்க்க போகிறோம். டே 2 அவுட்டிங் வீலாக். நான் ஏற்கனவே வந்து ஸ்டெக்கேஷன் வீலாக் டே 1 வந்து சென்தோசா ஹோட்டலில் ஸ்டே பண்ணது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஐகார்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் இன்னைக்கு டே 2 வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்து ரூம் எல்லாம் குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 7 to 10 அந்த டைமிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமிங்கில் தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் வந்து ஒரு 8 o'clock இல்லைனா 8:30 இருக்கும், அந்த டைமில் தான் நாங்கள் போனோம். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஹால். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் பில் பே பண்ணும்போது ஹோட்டல் பில் பே பண்ணும்போதே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க 2 பர்சனுக்கு. அப்புறம் வந்து கிட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த டைமில் பே பண்ணிவிட்டு கிட்ஸுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக நாங்கள் 3 செட் வந்து ஆர்டர் பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா லோக்கல் டிலைட், இன்னொன்று வந்து அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான, அப்புறம் வந்து இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது வந்து இந்த 3 பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ பே பண்ணி வாங்கின கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இதில் வந்து கொஞ்சம் மீட் பால், அப்புறம் வந்து ரெட் ப்ரௌனி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் சின்ன ஸ்லைஸ் ஆஃப் பீஸா, யோகட் இருந்தது, அப்புறம் வந்து ஃப்ரூட் சாலட் இருந்தது, அப்புறம் வந்து லெட்யூஸ்லாம் போட்டு சாலட் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பன் மாதிரி இந்த மாதிரியான பன்னு வச்சுருந்தாங்க. இது வந்து எல்லா பிளேட்டில், எல்லா டிலைட்டில், எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலையும் இருந்தது. ஸோ இது வந்து கிட்ஸுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ வந்து இந்த ஹோட்டல் பில்லுலே வர்ற பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் டிலைட்டுன்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். லோக்கல் டிலைட்டுங்கிறது இங்கே இருக்கிற மலேசியன், அப்புறம் வந்து சைனீஸோட டிலைட்லாம், சைனீஸோட ரெசிபிஸ்லாம் சேர்த்து வர்ற அந்த லோக்கல் டிலைட். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே நிறைய ஐட்டம் இருந்தது. இது வந்து ஒரு டொஃபுலே கொஞ்சம் இனிப்பாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டு பார்த்து சொன்னார், நான் அதை சாப்பிடல. ஒரு 2 எக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து சாஃப்ட் பாயில்டு எக்கு, ஃபுல் பாயில்டு எக்கு கிடையாது. அப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸு, அந்த 2 டம்ப்ளிங்ஸ், ஃப்ரைடு டம்ப்ளிங்ஸ் இருந்தாங்க. அப்புறம் வந்து சிப்ஸு, கொஞ்சோண்டு ரைஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து கிட்ஸுக்கு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட். இதுலேயே வந்து அந்த பீன்ஸ், அந்த ரெட் பீன்ஸ் வந்து அந்த சாஸில் போட்டு, டொமேட்டோ சாஸில் இருக்கிற அந்த ரெட் பீன்ஸு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், யோகட்டு, அப்புறம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் யோகட் எல்லாமே வந்து இந்த பன், இது எல்லாமே வந்து எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்லேயும் இருந்தது. கொஞ்சோண்டு அந்த அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கும்ல அந்த சேலட், அப்புறம் வந்து ஃப்ரைடு மஷ்ரூம்ஸ், அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கு, ஒரு கார்ன் டாக் இருந்தது, அப்புறம் வந்து இந்த பேக்கன், அப்புறம் வந்து அந்த ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற அந்த ரவுண்டாக இருக்குது, அது என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறம் கொஞ்சம் சாசேஜ். இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல. ஸோ அவர் வந்து சாப்பிட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் டிலைட் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதில் ரைஸ் இருந்தது. அப்புறம் இந்த அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் பேன்கேக் இல்லாமல் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி? ஸோ அதனால் பேன்கேக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஹனியும் கொடுத்துருந்தாங்க. இந்த சின்ன டப்பாவில் இருக்கிறது ஹனி. ஸோ இது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமை கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துட்டோம். ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் வேலையை என்ன சொல்கிறது, செக் அவுட் பண்ணுற டைம் வந்து நாங்கள் 12 o'clock செக் அவுட் பண்ணணும். ஸோ நாங்கள் 11:30க்கே எல்லாத்தையும் நாங்கள் இங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து செக் அவுட் பண்ணிவிட்டும் வந்துட்டோம் வெளியே. ஸோ வெளியே வந்து இப்போ நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம். இந்த பீச்சுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா பாலவான் பீச். ஸோ இங்கே வந்து நிறைய பீச்சஸ்லாம் இருக்குது. பாலவான் இருக்குது, சிலோசா பீச் இருக்குது. இன்னும் வந்து உள்ளெல்லாம் போனீங்கன்னா நல்ல ப்ரைவேட் பீச், கொஞ்சம் அது இந்த நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிற பீச்சும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நாம் போகிறது பார்த்திங்கன்னா பாலவான் பீச்சு. இங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு 2 டைம் போயிருக்கோம் நினைக்கிறேன். 2 டைம் போயிருக்கோம். பாலவான் பீச். ஸோ இந்த பீச்சுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பீச் ட்ரெயின் மாதிரி இருக்குது, பீச் பஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எல்லா பீச்சையும் வந்து கனெக்ட் ஆகும், எல்லா ஹோட்டல்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கே வந்து மேப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டூரிஸ்ட்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா மேப்பெல்லாம் குடுத்துருவாங்க. அவங்களே வந்து அங்கங்கே மேப் இருக்கும். ஸோ அத பார்த்துட்டு நீங்க எங்க போணும், இல்ல எங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு, எங்க டாய்லெட் இருக்கு, எங்க வந்து பாத்திங் பிளேஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஸோ அந்த மேப்ப நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்களா போதும். நீங்க எல்லா இடத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம இங்க கிட்ஸானியா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. இது வந்து இது பே பண்ணிட்டு இதுக்கு வந்து டிக்கெட் ரேட் வந்து எனக்கு அது சரியா தெரியல. மேபி ஒரு $50க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கான நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு அவங்க பைலட்டா, குக்கிங்கா, அதாவது பீஸா பேக் பண்றதுக்கு, அப்புறம் வந்து பைலட்டா இது பண்றதுக்கு அது மாதிரிலாம் ப்ளே ஏரியா செட் மாதிரி இருக்கும். கிட்ஸுக்கான என்டர்டைன்மெண்ட் அதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கூட இருக்கு. ஐ திங்க் ஒரு 5 இயர்ஸுக்கு மேல தான் வந்து அங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்பனா தான் அவங்க கிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அப்படி அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஒண்ணு புதுசா வந்து அங்க தூரத்துல தெரியுது பாத்தீங்களா? அது வந்து ஆ வாட்டர் ப்ளே ஏரியா. அங்க வந்து அந்த பீச் அந்த கடல் தண்ணிக்கு நடுவுல அந்த ப்ளே ஏரியா செட் மாரி போட்டிருக்காங்க. ஸோ அதுல ப்ளே பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு காசு என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. ஸோ அத என்ட்ரி ஃபீஸ் குடுத்துட்டு நம்ம போய் அங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் அங்கலாம் நம்ம காட்ட போறதில்ல. அத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லா இடத்துலயும் இந்த பேரிகேட் மாரி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ, அதனால நாங்க நடக்கிறோம். நடந்துக்கிட்டே இருக்கோம். நான் வந்து ஓகே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாலே பீச் வந்துரும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா வந்து இவங்க இந்த அளவுக்கு அந்த மாரி கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கனால ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கொரோனா தான். கொரோனானால ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் ரீச் ஆகுறதுக்கே இவ்ளோ தூரம் நாங்க நடக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு வழியா நடந்து நாங்க அந்த விளையாடுற அந்த பீச் அலோவ் பண்ற ஏரியா அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நாங்க வந்துட்டோம். ஸோ யாருமே இல்ல. ரொம்பவே கூட்டம் கம்மி தான். ஏன்னா இது வந்து வீக் டே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ வீக் டேனால கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். அதுவும் இல்லாம டைமிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12:30 வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமிங்ல யாருமே அவ்வளவா பீச்ல இருக்க மாட்டாங்க. மேபி வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ பீச் டாய்ஸ்லாம் நான் ஏற்கனவே எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ அத வச்சு தான் வந்து விளையாட போறாங்க. ஸோ எண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 80 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் ஃபேமிலியோட வந்திருப்பாங்க. இங்க பீச்சுக்கு வர்றதா இருந்தாங்களே, ஆ இங்க இருக்கிற அந்த சைனீஸ் பீப்பிள் எல்லாம் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வருவாங்க. ஒரு மேட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள், இவங்க அவங்க உட்கார்றதுக்கு ஒரு டேபிள். ஸோ இது எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து கிட்ஸ் தூங்குறதுக்கு ஒரு இது மாரி இருக்கும். அந்த தொட்டில் அதையுமே தூக்கிட்டே வந்திருப்பாங்க. ஏன்னா, குழந்தைங்கள தூக்கிட்டு வந்தா தூங்க வைக்கிறதுக்கு. ஸோ, அவங்க பெர்ஃபெக்ட் செட்டப் ஒரு ஹோம் செட்டப் மாரி அப்படிதான் வருவாங்க இங்க பீச் வர்றவங்க. ஸோ, இங்க பீச்ல நம்ம விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு பாத்திங் ஏரியாலாம் இருக்கும். அங்க போய் நம்ம நல்லா குளிச்சுட்டு, நம்ம வந்து அவங்க ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். ஸோ, பாருங்க பீச் எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு. கிளீனா இருக்கும் இங்க இந்த பக்கம் இருக்கிற பீச்சு. நான் என் பொண்ணுக்கு பீச் ட்ரெஸ்லாம் போட்டு விடல. ஏன்னா நாங்க வந்து ஓகே கொஞ்ச நேரம் தான் விளையாடுவோம்னு நெனச்சேன். ஆனா தண்ணிக்குள்ள அவ மோஸ்ட்லி இறங்க மாட்டா. தண்ணிக்கு வந்து ரொம்ப பயப்படுவா. ஸோ அதனால அவ மண்ணுல மட்டும் தான் விளையாண்டுருக்கா. ஸோ நான் குளிக்க வச்சுட்டு நான் வேற ட்ரெஸ் வந்து மாத்தி விட்டுருப்பேன். ஸோ ரொம்பவே சூப்பரான அழகான ஒரு டே போயிடுச்சு. இப்போ வந்து நாங்க விளையாண்டுட்டு இருக்கும்போதே என் குட்டி பாப்பா வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையும் தூக்கிட்டு நம்ம பீச்சுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீச்சை பார்க்கும்போது அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட், அப்புறம் வந்து கூடவே சேர்ந்து பயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு வர்றதுனால இவ்வளோ பெரிய தண்ணி அப்படியே பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பயம் வரும். ஸோ அதுதான் வந்து அவள் கண்ணில் தெரிஞ்சது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு அவளை சமாதானப்படுத்துறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால அந்த பீச் மண்ணுலயும் அவ நடக்கவே இல்ல. ஸோ ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் அவங்க ஓகே அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஓகே புது ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா விளையாடுறதுனால அவங்களும் சேர்ந்து விளையாண்டாங்க. ஆனா தண்ணிக்கு கிட்டலாம் போகல. அந்த மண்ணுல மட்டும் தான் இந்த மாரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்படிதான் எங்களுடைய ஒரு டே 2 வந்து முடிஞ்சது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க 2 பேரையுமே நல்லா குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்சு நல்லா வேற ட்ரெஸ்ஸ மாத்தி விட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க ஆ இப்போ வந்து நம்ம திரும்ப நம்ம அந்த மால்க்கு போகணும். நம்ம அந்த விவோசிட்டி மால். ஏன்னா, அங்கேருந்து தான் எங்க வீட்டுக்கு போ முடியும். ஸோ, அங்கனால அந்த மால்க்கு போறதுக்கு, அந்த ஸ்டேஷன் போறதுக்கு நம்ம வந்து இங்க இப்ப நாம பீச் பஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பீச் பஸ்ல போறேன். மோஸ்ட்லி வந்து நாங்க வாக்கிங்ல தான் வருவோம். வாக்கிங்ல தான் போவோம். இப்போ வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அதனால நாங்க பீச் பஸ் எடுத்தோம். இது ஃப்ரீ பஸ் தான். இதுக்கு ஒண்ணும் காசு வந்து பே பண்றதில்ல. ஆனா வந்து நாங்க மோஸ்ட்லி நடக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்ப ரொம்ப டயர்ட் ஆனதுனால இந்த பீச் பஸ்ஸ வந்து நான் எடுத்துக்கிட்டோம். இந்த பஸ் வந்து ரொம்ப ஃபெசிலிட்டியா இருக்கும். நீங்க எங்க போய் இறங்குனாலும் நீங்க போய் இறங்கிக்கலாம். உங்க ஸ்டாலர் வைக்கிறதுக்கும் இடம் இருக்கும். நெறைய ஸ்பேசியஸா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம அந்த ஏரியாவ விட்டு காலி பண்ணிட்டு, நம்ம பாய் பாய் சொல்லிட்டு திரும்ப வர்றோம். ஸோ இதுதான் வந்து சிட்டிக்கு உள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது அந்த விவோ சிட்டி பாயிண்ட் அந்த மால்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்க போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சு. இப்பதான் மால்க்குள்ள வந்துட்டோம். ஸோ பிரிங் ஹோம் மெமரிஸ் ஆஃப் சென்டோசா. ஸோ ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டோம். நார்மலா நாங்க நெறைய தடவ இந்த இடத்துக்கு போயிருக்கோம். ஆனா வந்து அங்கே தங்கி இருந்து அங்க பார்க்குறது ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்டான மெமரிஸ் தான். ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா இந்த மாரி ஒரு நாள் நீங்க போயிட்டு வரலாம். எந்த ஹோட்டலுக்குனாலும் ஒரு 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 ரெஃப்ரெஷ்மென்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ ஃபேமிலியோட போயிட்டு வந்தா ஒரு என்ஜாய்ஃபுல்லும் இருக்கும். நீங்க அந்த ஹோட்டல்ல கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாரிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அத நீங்க முன்னாடியே புக் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஏன்னா நாங்க போன ஹோட்டல்ல எல்லாமே இருந்தது. ஆனா முன்னாடியே வந்து நீங்க புக் பண்ணிக்கணுமா. ஸோ அத வந்து நாங்க புக் பண்ணல. அதனால அங்க போக முடியல. நீங்க போகும்போது எல்லாமே ப்ரிஃபரா வந்து நீங்க புக் பண்ணிட்டு ஜிம்முக்கு போகலாட்டும், கிட்ஸ் ஏரியா எல்லாத்துக்கும் நீங்க முன்னாடியே புக் பண்ணிட்டு நீங்க போகலாம். இப்போ நாங்க வந்து 1:30க்கு மேலவே ஆயிடுச்சு. ஸோ வந்து பசிக்க ஆரம்பிச்சுச்சு. நாங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாரி இடங்கள் வந்து ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்கும். இந்தியன் ஃபுட் ஆகட்டும், சைனீஸ், பிலிப்பைன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து ஃபுட்டு எல்லா ஃபுட்டும் உங்களுக்கு இந்த ஒரே ஃபுட் கோர்ட்ல கிடைக்கும். காஃபி, டீ அது மாரியும், ஜூஸ் இது மாரியும் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க ஒரு நல்ல பிளேஸ வந்து பார்த்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டோம். இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு விண்டோ ஷாப்பிங் மாரி இங்க மால் பார்த்தீங்கன்னா, இந்த விவோசிட்டி மால் ரொம்பவே பெரிய மால். நெறைய கடைகள் இருக்கும். ஸோ, அதுல வந்து ஒரு டேங்க்ஸ்ன்ற ஒரு கடை. ஸோ, அந்த இது வந்து இந்த குக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ஹோம் சென்டர் மாரி. ஸோ, அந்த ஹோம் சென்டர்ல இருக்கிற ஐட்டம்ஸ்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரியான ஐட்டம்ஸ்லாம் இங்க இருக்கும். ஸோ, அதில நான் கொஞ்சம் வந்து பார்த்துட்ருக்கேன். ஆனா எதுவுமே வாங்கல. சும்மா பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்தது. இந்த கடையில ரொம்பவே காஸ்ட்லியா இருந்தது. ஏன்னா ஒரு பேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $50 போட்டிருக்காங்க. ஆ சின்ன பேன் தான். ஆனா அதே நீங்க முஸ்தஃபால அந்த அளவு வந்து காசு வராது. ஸோ இதே பேன நான் ரொம்ப கம்மியாவே நான் முஸ்தஃபால பார்த்தேன். ஆனா இங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. மேபி அந்த பிராண்ட் வந்து பெரிய பிராண்டா இருக்கலாம். இந்த மாதிரியான கேசரோல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 569 அந்த ஒரு சின்ன கேசரோல் 569 569னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆகுது? ம், அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா
மேபி ஒரு 25,000 கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், ஒரு 25,000 கிட்ட வரும். ஒரு பாட்டே 25,000. ஸோ ஜஸ்ட்டு ஒரு நாமெல்லாம் அதை வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிற கறி, நம்ம செய்கிற குழம்புக்கெல்லாம் அந்த கேசரோல் வந்து ஒட்டே வராது. மேபி இந்தியாவில் ரொம்ப கம்மியாக விலை கிடச்சா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு குக்வேர் ஐட்டம்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் வந்து எங்கள் கண்ணில் பட்டுச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா, அயர்ன் பாக்ஸ். நம்ம வந்து அயர்ன் பாக்ஸ்லாம் நம்ம ஈஸியாக சின்னதாக காம்பேக்டாக இருக்கிற அயர்ன் பாக்ஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த நான் காட்ட போகிற அயர்ன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா ஃபிலிப்ஸில் இந்த பிராண்ட் வந்து ஃபிலிப்ஸ் பிராண்டு. அதோட அயர்ன் பாக்ஸ், இவ்வளோ பெரிய அயர்ன் பாக்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அயர்ன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் பாருங்கள், $459, $659 அண்ட் $759. இதுவும் $459னா உங்களுக்கு வந்து 20,000 கிட்ட வரும். அப்போ ஒரு அயர்ன் பாக்ஸு 20,000. இதோட இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு, அவ்வளோ கனமாக இருந்ததுன்னா, இது என்னன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் அயர்ன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக இருக்கிற அயர்ன் பாக்ஸில் நாம் வந்து இந்த சிந்தட்டிக்கு, அப்புறம் காட்டன், அப்புறம் நார்மல் கிளாத்துக்குலாம் நாம் வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம மாற்றிப்போம். இது வந்து நம்ம மாற்ற தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாத் வந்து என்ன டைப்பு அப்படின்றத பார்த்துட்டு அதுவே ஒரு டெம்பரேச்சர் வச்சு நமக்கு அயர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் அயர்ன் பாக்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் புதுசாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் வந்து வெயிட் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்தது. ஸோ அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே போட்டிருக்காங்க. அந்த அந்த கிளாத்து டைப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அயர்ன் பாக்ஸ் அதோட சூடு வந்து மாற்றிக்கும். அதை மாற்றி அயர்ன் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ நாம் தான் அயர்ன் பண்ணோம், அதுவும் அயர்ன் பண்ணாது, நாம் அயர்ன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு Day 1 வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு பாருங்கள், அவங்க ரொம்பவே பிடிக்கும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.